விஜய் மாதிரி நடிகர்கள் வர்றாங்க, இதுக்கு 40 பேர் சாகுறேன். இது என்ன இந்த முட்டாள்தனத்தை எல்லாம் போக்க வேண்டாமா? அப்புறம் புது வாக்காளர்கள் வாக்கு போடுவார்கள் என்றால் புது வாக்காளர்கள் வேண்டாம், பழைய வாக்காளர்களும் விஜய்க்கு வாக்களிக்கட்டும். என்னுடைய கருத்து, ஸ்டாலின் ஷுட் பி ரீப்ளேஸ்டு பை சம்படி எல்ஸ். அதுக்கு உனக்கு நீ தகுதி இல்லை. எடப்பாடி அரசியல் ரீதியாக அவர்கள் சந்திக்கிறார்கள், ஆகவே அவர்கள் தான் வர முடியும் என்று பல கட்சிகள் சேர்ந்திருக்கிறார்கள். நீ நான் திருநெல்வேலியில் நெய்யில் செஞ்ச அல்வா தரேன்னு சொன்னியே, எவனா அதுதானே 3 வருஷமா வாருங்கள் மந்திரி பதவி தருகிறேன், வாருங்கள் இங்கே வாருங்கள். அங்கே இடமே கிடைக்கவில்லை உங்களுக்கு, இங்கே இடமும் கிடைக்கும், மந்திரி பதவியும் கிடைக்கும், உங்களை கூட்டணியில் சேர்த்துக் கொள்கிறேன், கூட்டணி அரசாங்கம் அமைக்கிறேன் என்று அது ஸ்டில் அன்டெஸ்டட் அப்படிங்கிறதுனால போகாம இருக்காங்க. கரெக்டா? அப்புறம் மக்கள் ஓட்டு போடுறது மட்டும் அன்டெஸ்டட்ங்கிறது பொருள் என்னன்னா, மக்களுக்கு இவரை பற்றி தெரியாது என்பதனால் வாக்களிக்க மாட்டார்கள் என்று அரசியல் கட்சிகள் கருதுகின்றன. புரியுதா? இவர் அன்டெஸ்டட். மக்கள் அப்படிதான் நினைப்பாங்க. அன்டெஸ்டட் இவங்கள்ட்ட கொண்டு ஆட்சியை கொடுத்தோம்னா நாளைக்கு எங்கேயாவது கவுந்து போனா என்ன செய்யுது? புதுசா யார் வர முடியும்? எப்பவுமே புதுசு என்பதற்காக புதுசு வர முடியுமா? புதுசு என்பது மூலத்தனமாக இருந்தால் இந்த ஜான் ஆரோக்கியம் மாதிரி முட்டாளர்களை வைத்துக்கொண்டு கட்சி நடத்துகிறார். இவருக்கு விண்ணப்பிப்பதற்கு 2 நாளைக்கு முன்னால் விண்ணப்பிக்க வேண்டும் என்பதே, பொதுக்கூட்டத்திற்கு விண்ணப்பிக்க வேண்டும் என்பதே தெரியவில்லை. போலீஸ்காரன் எனக்கு தரவில்லை, ஸ்டாலின் என்னை ஒழிக்க நினைக்கிறார், எனக்கு அனுமதி தரவில்லை, அதை செய்யவில்லை, இதை செய்யவில்லை, நான் உங்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் பஸ் விடுகிறேன். என்ன பேச்சு?